பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குருமா பூரி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் ஆயில் சேர்த்து இதில் உள்ள எல்லா பொருளுமே சேர்த்து இடித்து தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு கல்பாசி சேர்த்திங்கன்னா தான் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கல்பாசி சேர்க்கணும். இந்த மாதிரி கொரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இடிக்க வேண்டியதில்லை. ஆயில் சூடான பிறகு தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு தக்காளியை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு வதக்குனதுக்கப்புறம் அரை கப் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். பட்டாணியை ஒரு வதக்கு ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகுற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சையாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வேகாது. அதனால் வேக வச்சு தான் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கின பிறகு 1/4 மூடி தேங்காவும் 3 டீஸ்பூன் பொட்டுக்கல்லையும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு திக்னஸ்க்கு தேவையானது. தேங்காவும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து வதக்கி விடக்கூடாது. அப்படியே தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுனால தேங்காயில் உள்ள நுரை அடங்குற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. அதான் உங்களுக்கு சரியான பக்குவம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். குருமா நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. சுவையான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி.